ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து நிறைய சம்பவங்கள் போயிட்டுருக்கு. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள், அதாவது வீக்கெண்ட் எபிசோட் வந்துச்சுனாவே வந்து சனிக்கிழமை வந்து என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். அப்டேட் விஷயங்கள், அதாவது எவிக்ஷன் யார் அப்படின்ற விஷயங்கள் ஒரு 11லேருந்து 12க்குள்ளே நம்மளுக்கு வந்துடும். பட் இந்த ஒரு 3 வாரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். எல்லாமே லேட்டாக வரும் எல்லா சேனல்லையுமே. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னென்னா இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் முன்னாடி நடந்த விஷயங்களும் இப்போயும் நடக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. முன்னாடிலாம் வந்துட்டு அது ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சேனல்காரங்களுக்கும் அது ஒரு நல்லா இருந்துச்சு. ஓகே, இது தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டிஆர்பின்ற ஒரு விஷயம் அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. இந்த வாட்டி சீசன் 9 கண்டஸ்டன்ஸ் பெருசாக அளவில் விஷயங்கள் கொடுக்காத கண்டென்ட் கொடுக்காத காரணத்தினால இவங்களே வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு தவறான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு வரா மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னு சொல்லிட்டு இது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அப்டேட் கொடுக்குறவங்களே பயந்து போய் ஃபுல்லாக வந்து மூடிட்டீங்க, அப்புறமா நாங்கள் கொடுத்துக்குறோன்னு சொல்லிட்டு இப்போலாம் அப்டேட்டு வரதே கிடையாது. அந்த எபிசோட் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த அப்டேட்லாம் வருது. அது ஒரு பக்கம் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்துட்டு சுபிக்ஷா வெளியேறதுக்கு உண்டான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பிக் விக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பெருவலாக போயிட்டுருக்கு. ஒரு சேனலுக்கு ஒருத்தங்க பிக் விக்கெட்டாக இருக்காங்க. ஒரு சில சேனலில் சபரின்றாங்க, விக்ரம்ன்றாங்க, ஒரு சில சேனலில் திவ்யான்றாங்க, ஒரு சில சேனலில் பார்வதின்றாங்க. என்ன நடக்க போது தெரியல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னா பார்வதிக்கே வந்து ஒரு டவுட் வருது. வந்த ஃபேமிலி எல்லாருமே வந்து என்ன தான் சொல்லியிருக்காங்க, அதனால் நான் போய்டுவோன்னு நினைக்கிறேன்ற மாதிரி அவங்க ஒரு பயம் அவங்க இது பண்ணுறாங்க. அதே மாதிரி கமருது நாங்கள் உட்காந்துட்டுருக்காரு, நீச்சல்லாம் அடிச்சுட்டு வந்து நல்லா உட்காந்துருக்காரு ஜம்முன்னு. என்ன டியூட், இந்த வீட்டில் 10 பேர் இருக்காங்கன்னா உங்கள் கீழே வந்து நம்ம விஜய் சேதுபதி கேட்டார்னா இந்த 10 பேர் எனக்கு விஜய் பார்வதி போனால் நல்லாயிருக்கும் சார் அப்படி தானே சொல்லுவீங்க. டியூட் இப்போலாம் கமூரெலாம் சொல்கிறதில்ல. அந்த சண்டை வந்ததுலேருந்து டியூட் மாற்றிட்டாங்களான்னு தெரியல. என்ன டியூட் கரெக்ட் தானே அப்படின்போ ஒரு சிரிக்கிறார் அவர். உண்மையாக சொல்லுங்கள் அதானே டியூட், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கலாச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்த ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு என்ன தான் அதிகப்படியாக கழிவு ஊற்றுறாங்கன்னு போது அமித் சொல்கிறார், பாரு அப்படி பார்த்தா உன்னை வந்துட்டு முன்னாடியே வந்து வெளியே அனுப்பிச்சிருக்கணும், ஏன் இவ்வளோ நாள் விட்டு வச்சுருக்காங்க யோசிச்சு பாரு அப்படின்றாரு. ஏன்னா முன்னாடி இருந்து உன் பேர் நல்லாவா போயிட்டு அப்போயே வந்துட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரி கொடுக்கும்போதே வந்துட்டு நீ நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்த, பேர் கெட்டு போன டைம்லேயும். இப்போ என்ன அவனுக்கு ஒரு பயம்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உனக்குன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, நீ கண்டிப்பாக வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் போவேன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திவ்யாவுக்கு வந்துட்டு இவங்களை கண்டா பயம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று வந்துட்டு இதே வேறு யார்கிட்டே பேசியிருந்தால் திவ்யா வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. விஜய் பார்வதி அப்படின்றதுனால தான் மார்க்கிங் பண்ணுற விஷயங்களும் சைலண்ட்டான விஷயங்களும் நேற்று நடந்துச்சு. ஸோ உன்னை கண்டா வந்துட்டு அந்த திவ்யாவுக்கு பயம் இருக்குது பாரு, அதனால தான் நான் கூட வந்துட்டு அன்றைக்கி அந்த டஸ்ட்பின் கவர் மேட்டை இன்னும் இழுத்து விட்டேன்ட்டாங்க. ஒரு நாள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த டஸ்ட்பின் கவரை காலையில் வந்து விஜய் பார்வதி வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அதாவது மாற்றி தரேன்னு சொல்லிட்டு மைக் விஷயக்காக பனிஷ்மெண்ட்டில். ஆனால் திரும்பி போட்டிருக்க மாட்டாங்க. வந்தவங்க எல்லோரும் வந்து திரும்பி கவர் போடலையே, அதை வந்து கவரை போட்டுட்டு போடுவோன்னு இல்லாமல் அங்கேயே குப்பையை கீழே போட்டு போயிருப்பாங்க அந்த டிஷ்யூ பேப்பர்லாம். இதை வந்து அங்கே வந்து திவ்யா வந்து ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து யாரும் கவரை மாற்றிருக்காங்க, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வெளுத்துருப்பாங்க. சாண்ட்ரா என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட நீ சண்டை போடல, நான் உங்ககிட்ட உன்னை வந்து நான் கோத்து விட்ட சொல்லிட்டு பாரு தான் பண்ண போய் பாருக்கிட்ட முடிஞ்ச கேளு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோத்து விட்டுருப்பாங்க. அதை இங்கே வந்து நியாயப்படுத்துகிறாங்க. இப்போ வந்துட்டு பயம் வந்துருச்சுல ஒரு விஷயம். இதனால தான் நான் அன்றைக்கே உன்னை வந்து நான் சொன்னேன், முடிஞ்சால் போய் பாருக்கிட்ட சண்டை போடுங்க. அது பாருக்கு குஷி ஆகிடுச்சு. நாங்கள்லாம் அப்படி தான் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பழைய இதெல்லாம் எங்கள் கிட்டலாம் வச்சுக்கிட்டு அவ்வளவு தான் அப்படின்ட்டு. அதிலே இல்லாமல் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. என்னென்னா நான்லாம் பழைய பார்வை வரமாட்டேன்னு நினச்சா ரொம்ப கண்ட்ரோல் இருந்தால் என்னையே வர வச்சிட்டா. எனக்கே ஒரு நிமிஷத்தில் பழைய பார்வை பார்த்தா முடிச்சு எனக்கு பக்குன்னு இருந்தது. பட் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம இப்படி தான் பண்ணோம். ஆமாம் அப்படி தான் பண்ணோம், இப்போ என்ன உனக்கு அப்படின்லாம் பேசணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி விஜய் பார்வதி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. என்னென்னா திவ்யாவோட கேமே எப்படி இருக்குன்னா ஒரு 2 பேரை டார்கெட் பண்ணுறாங்க. யாருன்னா அதாவது அவங்க சொல்கிற வார்த்தைக்கு ட்ரிகர் ஆகி இவங்க வார்த்தை விடணும், அந்த வார்த்தை இவங்க பிடிக்கணும். அந்த மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 2 பேர், ஒன்று கமருதி, இன்னும் வந்துட்டு வினோத். இப்போ கமருதி வந்துட்டு உஷாராகிட்டாப்ல, ஆனால் வினோத் வந்து உஷாராகாமல் மாட்டிக்கிட்டார். அதனால தான் நேற்று வந்துட்டு மூக்கு விரியுது பாருங்க அப்படின்னு சொன்னதை பிடிச்சிருப்பாங்க. நீ வா போன்னு சொன்னதையும் பிடிச்சிருப்பாங்க. இதை நீ பண்ண அதை கை நீட்டி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அமித் நம்ம விஜய் பார்வதெல்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவ்யா இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்க திடீர்னு? அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமான இந்த மாதிரி ஒரு சண்டைகள் வந்துட்டு தொடர்ச்சியாக திவ்யா பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் பார்வதி இந்த மாதிரி அப்பப்போ வாரம் நானும் பார்த்துட்டேன், எவிக்ஷன் டைம் வந்துச்சுனாவே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த ஆணவம் இல்லாமல் ஒரு பயத்திலே ஒரு வாரத்தையும் கடக்கும்போது தான் தனக்கு உண்டான விஷயங்களை வந்து அந்த அளவுக்கு நிரூபிக்க முடியும், காட்ட முடியும். அந்த கேமுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணும். பயமே இல்லாமல் நான் வந்து ஜாலியாக இருக்கேன். இந்த பரவாயில்லாம் பார்த்தீங்கன்னா
நான் என்ன பண்ணுறது, என்னையும் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க, நான் ஒன்றும் செய்யாமல் ஆமாப்பா நான் ஒன்றுமே செய்யாமல் தான் 50 நாள் இருந்தேன் என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.